இன்றைக்கு வக்பு சட்ட திருத்த மசோதா. இந்த வக்பு சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, 120 பேர் நம்ம முஸ்லீம்கள் உச்சநீதிமன்றத்தில் வக்பை எதிர்த்து வழக்கு தொடுத்துருக்காங்களாம். உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தெரியும், அதில் நேரடியாக போய் பெரும்பாலும் வழக்கு போட முடியாது, அப்பீல் தான் போட முடியும். அப்போ இங்கே உள்ளூர் நீதிமன்றங்களில், உயர் நீதிமன்றங்களில் அந்த வழக்குகள் அவர்களுக்கு பாதகமாக போய் அதை எதிர்த்து 120 பேர் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்துருக்கான். எதுக்கு? வக்போர்டு சொன்ன தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. இந்த சட்டத்துக்கு பிஜேபி சொல்லுகிற காரணம் இதுதான். திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியாதுல்ல, ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லணும்ல. அப்போ என்ன காரணம் சொல்கிறான்னா, 120 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டான், எனவே இந்த சட்டத்திலே திருத்தம் செய்யணும். முதல்ல 44 திருத்தம்னா, அப்புறம் போனால் போகுதுன்னு நம்மளையெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவானுங்கன்னு சொல்லி ஒரு 4 குறைச்சிக்கிட்டு 40 திருத்தத்தை அதில் கொண்டு வந்திருக்கான். கொண்டு இது மாதிரி இன்னும் அது நிறையா எல்லோரும் எனக்கு சொன்னாங்க, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ இந்த 120 அப்பீல்களுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததாக அரசாங்கம் சொல்லுது. இப்போ அரசாங்கம் கற்பழித்தா என்ன தண்டனை சொல்லுங்களேன். இப்போ அதாவது கற்பழித்தா சில எப்போவாச்சும் தான் ரேராக தூக்கு தண்டனை கொடுக்குறான், இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்குறான். இப்போ அந்த அப்பீல் எவ்வளவு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்கான். கற்பழித்ததுக்கு இவ்வளவு தண்டனை கொடுத்துருக்கிய, இதை குறைங்க அப்படின்னு சொல்லி. 120 பேருக்காக 40 திருத்தம் பண்ண மத்திய அரசாங்கம் இதையும் கொஞ்சம் கருணையோடு கவனித்து எல்லாத்தையும் விடுதலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்னு நினைக்கிறேன். மோடிகிட்ட கேட்டுக்கிறேன் நான், ஐயா மோடி அவர்களே, இது மாதிரி எல்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னா, 120 பேர் தானே, அதுக்கே 40 திருத்தம்னா நீ பல்லாயிரம் பேர் என்ன விடுதலை பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அப்போ திருத்தம் பண்ணணுமா இல்லையா? எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் தான் பிரதமராக இருக்கார். இதுக்காகவே ஒருத்தர் கேள்வி, அதாவது பிரதமருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நானே நெட்டில் அடித்து பார்த்தேன். ஒருவேளை இந்த மாதிரி தகுதியெல்லாம் வச்சுருக்காங்க போல், அப்பா அம்மாவுக்கு பிறக்கக்கூடாதுன்னு. ஏன்னா ஒரு தகுதி கேள்விப்பட்டிருக்கேன், 25 வயசுக்கு மேலே இருக்கணும், பைத்தியமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் அதில் போட்டிருந்தாங்க. அப்போ நான் நெட்டில் அடித்து பார்த்தேன். கோரான்னு ஒரு வெப்சைட்டில் இதுக்கு பதில் சொல்கிறான். நான் சொல்லலைங்க, போலீஸ் என் மேலே கேஸ் போடக்கூடாது, இது வெப்சைட்டில் வந்தது, அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட்டுங்க, அரசால் தடை செய்யப்படாத வெப்சைட்டுங்க சொல்லிடுறாங்க. என்ன சொல்லணும்? என்னங்க இந்தியாவில் பிரதமராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி? ஒன்றே ஒருத்தர் பதில் சொல்கிறாரு, பிரதமர் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? வானத்தை வில்லாக வளைப்பேன், மணலில் கயிறு திரிப்பேன்னு நெஞ்சை நிமிர்த்தி மேடையில் முழங்கணும். பத்திரிக்கைக்காரன் முன்னாடி இல்லை, மேடையில், அது சுதந்திர தின மேடையில். அப்போ தான் எவனும் கேள்வி கேட்க மாட்டான். அப்புறம் கருப்பு பணத்தை கைப்பற்றி தரதரவென இழுத்து கொண்டு வருவேன்னு தம்பட்டம் அடிக்கணும். 3வது, எவனாவது எதிர்த்து பேசினா அவனை ஆன்டி இந்தியன்னு சொல்லிடணும். அப்புறம் அர்பன் நக்சல்னு சொல்லணும். இப்போ புதுசாக மோடி கண்டுபிடிச்ச வார்த்தை அர்பன் நக்சலாம். நான் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அர்பன் நக்சல்லாம் எனக்கு தெரியலை. அப்புறம் மூச்சுக்கு 300 தடவை வளர்ச்சின்னு கொக்கரிக்கணும். அப்புறம் முக்கியமான விஷயம், பாத்ரூம் போனாலும் பத்திரிக்கை, அதாவது ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் சீனான்னா வாயை மூடி வாழை ஆட்டணுமா? வால் இருக்கா தெரியலை, சீனான்னு சொன்னான். அப்புறம் திறமையான ஆட்களை அடிப்பொடிகளை விட்டு பார்லிமெண்ட்டில் கண்ணா பின்னான்னு திட்ட வைக்கிறது, அது என்ன சாதின்னு கேட்டான்னு சொன்னான்ல, அது மாதிரி. அப்புறம் ஆமாஞ்சாமிகளை கத்துக்குட்டிகளை உயர் பதவியில் வைக்கணும். அப்புறம் ரேடியோவில் வாய்கிளியே பேசணும், மங்கின்னு கத்தணும், மங்கி பார்த்தா அது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பத்திரிகையாளரை சந்திக்கவே கூடாது. அப்புறம் பாராளுமன்றம் பக்கம் போகாமல் அடிக்கடி வெளிநாடு போயிடணும். இதெல்லாம் போட்டிருக்கான். எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் தான் பிரதமராக இருக்கார். இருக்கிறவரை இப்படித்தான் சட்டங்கள் வரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.